ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து டெரிவேட்டிவ் பற்றி நம்ம டீப்பாக படிச்சிட்டோம். சரியா? ஐ திங்க் டெரிவேட்டிவ் கான்செப்டில் என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா டெரிவேட்டிவில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே இருக்காது. சரியா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 9th டெரிவேட்டிவ் டிஃப்ரென்சியேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெரிவேட்டிவ் டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் ஒன்று தான். கரெக்டாக 9th டெரிவேட்டிவ் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்ற டேர்ம்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. 10th டெரிவேட்டிவ் டிஃப்ரென்சியேஷன் டேர்ம்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃபைனலி அப்போ நீங்கள் இந்த டெரிவேட்டிவ் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் இந்த டிஃப்ரென்சியேஷனை பார்த்த வியூவும் இந்த லெசன் நம்ம முடிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் டிஃப்ரென்சியேஷனை பார்க்குற வியூவும் டெஃபினெட்லி வந்து மாறி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கிளியராக படிச்சிருந்தீங்கனாக்கா, என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு சேஞ்சஸ்லாம் நல்லா கிளியராகவே தெரியும். ஓகே, நான் சின்ஸ் இப்போ டிஃப்ரென்சியேஷன் பார்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். சரியா? டிஃப்ரென்சியேஷனோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிப்போம். சரியா? அப்போனா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் தான் பாசிபிள் டிஃப்ரென்சியேஷனில்? இது ஆக்சுவலாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரியா? லாஸ்ட் கிளாஸை பார்த்ததை விட நீங்கள் இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஸ்கூல் பர்பஸ், உங்களோட காலேஜஸ், சரியா, யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரியா? ஸோ ரொம்ப நல்லா புரிஞ்சு நிறுத்தி நிதானமாக படிப்போம். ஓகேங்களா? நான் சரி, சும்மா ஒரு ப்ரீஃபாக இந்த லெசனில் என்னென்ன பார்ப்போம்னு பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி பார்ப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் குவான்டிட்டி. ஓகே, rate of change of quantity with respect to another quantity. லாஸ்ட் கிளாஸ் ஐ திங்க் ஸோ லாஸ்ட் கிளாஸாக அதுக்கு முன்னாடி வீடியோவாக தெரில, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். சரியா? ஒன்றும் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்னொரு குவான்டிட்டி, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோங்கிறதெல்லாம் பார்ப்போம். சரியா? இது வந்து ஒரு பார்ட். செகண்டு, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அண்ட் டேஞ்சன்ட். சரியா? டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்லாம் வரைவோம்ல சர்க்கிளுக்கு. ஸோ இதோட ஈக்குவேஷனில் நம்ம வந்து யூஸிங் டிஃப்ரென்சியேஷன் we can find the equation of normal and tangent at a particular point. ஓகே, இது வந்து செகண்ட் திங். தேர்ட் ஒரு முக்கியமானது என்னென்னா ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்? சிம்பிள்டா, ஒரு கிராஃப் ஒன்று வரைங்க. ஓகே, எக்ஸ் வேல்யூ நான் வேரி பண்ணிக்கிட்டே போகிறேன். ஓகே, என்னோடய ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி கால்ட் ஆஸ் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஒரு வேளை எக்ஸோட வேல்யூவை நான் ஏற்றிட்டே போக ஒய்யோட வேல்யூ கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டிஃப்ரென்சியேஷனை யூஸ் பண்ணி we can find a function is a increasing function or decreasing function. ஓகே, நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட்டிங். சரி, அப்ராக்சிமேட்டிங். இப்போ √25 கேட்டால் எல்லாருமே சொல்லிவிடுவீங்க 5 தான்ட்டு. ஓகே, √25.45 சொன்னால் நியர்லி ட்ரை பண்ணுவீங்க, 5 பாயிண்ட் சம்திங் இருக்கும்ண்ணா அப்படின்வீங்க. கரெக்டாக? இப்போ அந்த 5 பாயிண்ட் சம்திங் இதை எப்படி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்ல போகிறீங்கிறதையும் we can find it out with differentiation. ஓகே, and the last and least இன்னும் சொல்ல முடியாது. சரியா? இது ஒன் ஆஃப் த மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன், தட் இஸ் மேக்ஸிமா அண்ட் மினிமா. சரியா? மேக்ஸிமா அண்ட் மினிமா இப்போதைக்கு என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவே நான் இதை பற்றி சொன்னேன். மேக்ஸிமா மினிமானா என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வரைகிறோம், அதோட கிராஃப் இப்படி வருது, அதோட கர்வ் இப்படி வருது. சரியா? இந்த கர்வில் வாட் வில் பி த மேக்ஸிமம் பாயிண்ட் அண்ட் வாட் வில் பி த மினிமம் பாயிண்ட், இதுதான் மேக்ஸிமா, இதுதான் மினிமா. ஸோ யூஸிங் டிஃப்ரென்சியேஷன் we can find the maxima and minima. ஸோ இது எதுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எதுக்கு இதை வந்து நம்ம அவ்வளோ முக்கியமாக படிக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எதுக்கு சொன்னீங்க? இது தெரிஞ்சுன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இதை அப்ளை பண்ணலாம். சரியா? உங்களோட சயின்ஸாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், காமர்ஸ், எக்கனாமிக், என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரியா? உங்களால் ஈஸியாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கொரோனா ஓடிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ கொரோனாவோட கிராஃப் வரையலாம், ஃபங்க்ஷன் வச்சு வரைஞ்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ we are drawing corona's curve. கரெக்டாக? ஸோ using maxima and minima, using this principle we can easily predict
up to which value this curve can go. எவ்வளோ ஹைட் வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி கேன் கோ. சரியா, ப்ரொவைடட் ஒரு சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி. சரியா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப நிறைய யூஸ் இருக்குது இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமாக்கு. ஓகேயா, சரிம்மா. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஒன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து ஆரம்பிப்போம். டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அ குவான்டிட்டி. சரியா, as the name itself signifies, to determine the rate of change of a quantity. Now rate of change in vantaale definitely it is being compared with some other quantity. Okay, for example ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம போவோம். சரியா, எனக்கு வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வேணும். ஓகே, ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? பட் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, இதை எந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு? டெஃபினெட்லி இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் ஆர். ஸோ சர்க்கிளோட ரேடியஸை பொறுத்து தான் அதோட ஏரியா மாறுது. ஸோ கேன் ஐ சே தட் இந்த இடத்துல என்னோடய குவான்டிட்டி இஸ் ஏரியா அண்ட் மை பேராமீட்டர் இஸ் ஆர், இன் விச் த ஏரியா இஸ் டிபெண்ட். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, I need to find the rate of change of area with respect to radius. புரியுதா? இங்கே இருக்க டேர்மை நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன். I want to find the rate of change of area with respect to change in radius. ஸோ d என்னது சிம்பிளாக ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லணும்னா d என்னது சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை சேஞ்ச் இன் ரேடியஸ். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா பர் யூனிட் ரேடியஸ். ஓகே, இப்படி கூட சொல்லலாம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா எப்படி சொல்லுவோம் நம்ம? dA by dr. ஸோ ரேடியஸ் சேஞ்ச் ஆக ஏரியாவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல டிபெண்ட் குவான்டிட்டி எது? ஏரியா. அண்ட் இண்டிபெண்ட் குவான்டிட்டி வந்து ஆர். ஸோ ஆஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் இன்க்ரீசஸ் த ஏரியா வில் பி இன்க்ரீஸிங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பார்ட். சரியா, ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ஜென்ரலைஸ் டேர்மை கொண்டு வரேன். இந்த கம்ப்ளீட் திங்கை ஒரு ஜென்ரலைஸ் டேர்மை கொண்டு வரேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த குவான்டிட்டி ஃபைன் பண்ணணுமோ, ஓகே, எந்த குவான்டிட்டி ஃபைன் பண்ணுமோ அது டிவைடட் பை எந்த குவான்டிட்டி இஸ் சேஞ்சிங் ஆர் விச் இஸ் அ குவான்டிட்டி வேரியிங், அதை வந்து கீழே எழுதிக்கலாம். அப்போ dp by dqன்னு போட்டுக்கலாம். சரியா, வேர் q இஸ் த குவான்டிட்டி அண்ட் p இஸ் த பேராமீட்டர் இன் விச் யுவர் q இஸ் டிபெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டுக்கான இது. ஓகே, கண்டிப்பாக இவ்வளோ ஈஸியாக இருக்காது, நம்ம இப்போ படித்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. கொஷின் பொறுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ட்ரிக்கியாக மாறிக்கிட்டே போகும். சரியா, இப்போதைக்கு இந்த பேசிக்ஸ் புரிஞ்சா நான் இப்போ வந்து பாருங்களேன். நான் என்ன கேட்டேன்னா, இந்த ஏரியா மாறுச்சுல்ல, கரெக்டாக? ஏரியா வாஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? ரேடியஸ். ஓகே, தேர் மே பி அதர் சுச்சுவேஷன்ஸ். சரியா, நீங்கள் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது தேர் வில் பி அதர் சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்னா, ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் நல்லாவே தெரியும். ஏரியாவை வந்து ரேடியஸை மாற்ற ஏரியா மாறுது. சரியா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்ன காம்ப்ளிகேட் கொடுத்தேன்னா, இந்த ரேடியஸும் வந்து டைமை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, ரேடியஸும் வந்து டைமை பொறுத்து மாறும். அப்போ இந்த ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயரில் ஏ இஸ் ஆல்சோ டிபெண்ட், ஆர் இஸ் ஆல்சோ டிபெண்ட், டி இஸ் வேரியபிள். கரெக்டாக? ஏவை பொறுத்து ஆர் மாறிச்சு, ஆரை பொறுத்து ஏ மாறிச்சு, டீயை பொறுத்து ஆர் மாறிச்சு, பட் டி இஸ் அ வேரியபிள் ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஏரியாவை நீங்கள் 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியாவை நீங்கள் 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஐதர் யூ கேன் ஃபைண்ட் dA by dr ஆர் யூ கேன் ஃபைண்ட் dA by dt. இதை எப்போ எடுப்போம்? when our area is only dependent on radius. Okay, இது எப்போ எடுப்போம்? dA by dt when our area is dependent on radius and this radius is also depending on other quantity. It may be t or anything. சரியா, இப்போதைக்கு நான் டீன்னு வச்சு அசியூம் பண்ணுறேன். சரியா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கரெக்டாக? இப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுற மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே, dA by dt வந்துச்சுன்னா நம்மளோட செயின் ரூல். சரியா, நம்ம செயின் ரூல் என்ன சொல்லுது? dA by dr இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் செயின் ரூலில் ஜென்ரலாக dt by dx பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? dy by dt பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? dt by
டிடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் dA by dr பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will again differentiate with respect to t எதை r கரெக்டு தானே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏரியா வந்து எதை பொறுத்து மாறுச்சு ஆரை பொறுத்து மாறுச்சு அப்போ என்ன எழுதுவோம் dA by dr போடுவோம் பட் உங்கள் ரேடியஸ் எதை பொறுத்து மாறுச்சு டைமை பொறுத்து மாறுச்சு ஸோ we need to differentiate radius with respect to t ஓகே இது வந்து உங்களுக்கு நான் கேஸ் சொன்னேன் இந்த கேஸை வந்து இப்படி போடுவீங்க ஒரு டைமை பொறுத்து கொடுத்தா யூ நீட் டு டூ திஸ் மச் ஆஃப் ஸ்டெப் ஓகே dA by dr கண்டுபிடிச்சா அதை மல்டிப்ளை பண்ணணும் dr by dt இப்படி பண்ணோம்னா ஃபைனலி யூ கெட் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாற மாற டேரெக்டாக உங்களுக்கு ஏரியாவே தெரிஞ்சிடும் ஓகே இப்போ அடுத்து ஸோ இதுதான் நான் சொன்னது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியானா என்ன சொல்லுவோம் சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை சேஞ்ச் இன் ரேடியஸ் ஸோ விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ஏரியா பர் யூனிட் ரேடியஸ் ஓகேயா இது வந்து ஒரு கான்செப்ட் அடுத்து என்ன முக்கியமான கான்செப்ட்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் ஓகே ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ் ஆர் when r equal to 5 cm சரி கொஸ்டின் பாருங்க find the rate of change of area of a circle with respect to its r clear-ஆ with respect to its r கொடுத்தாங்க அப்போ dA by dr தான் கண்டுபிடிக்கணும் சரியா இந்த இடத்துல வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் சரியா ஸோ டேரெக்ட்லி ஆரோட வேல்யூ கொடுத்தாச்சு இப்போ ஏரியா என்னது πr² கரெக்டாக நமக்கு என்ன வேணும் dA by dr வேணும் சிம்பிளி டிஃப்ரென்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு r அப்போ என்ன கிடைக்கும் dA by dr equal to 2πr ஓகே இப்போ நமக்கு என்ன வேல்யூவில் வேணும் வேர் r equal to 5 cm ஸோ dA by dr at r equal to 5 cm என்ன பண்ணுவோம் சிம்பிளி சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் r அப்போ வந்து என்ன ஆகும் 10π மாறும் ஓகே 10π மாறும் கரெக்டாக இது வந்து ஒரு டைப் சரியா நான் இப்போ செகண்ட் கேஸ் சொன்ன கொஸ்டின் இங்கே இருக்குது சரியா இந்த கொஸ்டின் படிங்க ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஓ ஐம் சாரி இந்த கொஸ்டின் தான் அது இங்கே இருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இன்க்ரீசஸ் at 3 cm per second சரியா என்ன சொல்லிட்டாங்க ரேடியஸ் இஸ் இன்க்ரீசிங் at 3 cm per second find the rate at which the area of the circle is increasing when radius is 10 cm புரியுதா ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீசிங் at 3 cm per second சரியா அப்போ ரேடியஸ்ன்றது எதோடது dr is a function of t so dr வந்து எதை பொறுத்து வேரி ஆகுது டைமை பொறுத்து find the rate at which the area of circle is increasing find the rate at which the area of circle is increasing when the radius is 10 cm ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க dA by dt கேட்டிருக்காங்களா இல்லை dA by dr கேட்டிருக்காங்களா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும் இந்த கன்ஃபியூஷன் இப்போ நம்ம பேசின எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்ம dA by dt கண்டுபிடிக்கணுமா இல்லை dA by dr கண்டுபிடிக்கணுமா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் சரியா நீங்கள் இந்த கொஷினை கண்டினியூ பண்ணுறதுனா நீங்கள் ஒரு 2 minutes டைம் எடுத்து யோசிங்க இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா இல்லை இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமா ஓகே ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க dr by dt given கரெக்டாக ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இன்க்ரீசஸ் இன்னொரு விஷயம் இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் இன்க்ரீசஸ் at 3 cm per second ஓகே அப்போ dr by dt ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளோ 3 cm per second சரியா இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் இன்க்ரீசஸ் சரியா எப்போல்லாம் இன்க்ரீசஸ் வருதோ அப்போ dr by dt வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஓகே எப்போல்லாம் டிக்ரீசிங்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் dr by dt வந்து நெகட்டிவாக வரும் சரியா இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும் ஓகே புரியுதா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆச்சு கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பாசிட்டிவ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ நெகட்டிவ் ஓகே இது ஒரு பாயிண்ட் ஓகே இந்த பாயிண்ட் புரிஞ்சு ஓகே இப்போ என்ன வேணும் நமக்கு இது சொன்னீங்களா யோசிச்சிங்களா dA by dt வருமா இல்லை dr by dt வருமா சரி dA by dr வருமா ஆப்வியஸ்லி dA by dr வராது ஏன் பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு ரேடியஸ் வந்து ஒரு வேரியபிள் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கரெக்டாக ஸோ இது ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது இந்த ரேடியஸுமே வந்து இன்னொரு குவான்டிட்டி கூட வந்து என்ன இருக்குது இட் இஸ் டிபெண்ட் ஸோ அதனால் எப்போல்லாம் வந்து டைம் கன்சிடர் ஆகுதோ சரியா ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன எப்போல்லாம் வந்து வி ஆர் கம்பேரிங் சம்திங் வித் டைம் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம வந்து ஃபைனலாக கொண்டு வரணும் ஸோ dA by dt தான் கொண்டு வரணும் சரியா நோட்டுன்னு போட்டுக்கோங்க எப்போல்லாம் ஒரு விஷயத்தை டைம் கூட கம்பேர் பண்ணுறோமோ சரியா ஒரு பேராமீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறுது அப்படின்னாக்கா ஃபைனலி வி நீட் டு கெட் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சரியா இப்போ ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும் dA by dt வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போ இதை எப்படி எழுத போகிறோம்
ஏரியா இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். சரியா? அப்போ dA by dt ஃபர்ஸ்ட் திங். பட் திஸ் ரேடியஸ் இஸ் ஆல்சோ சேஞ்சிங் வித் டைம். ஸோ அதனால் we are multiplying with dr by dt. ஓகே, புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ ஈஸி தான். dA by dr உங்களுக்கே தெரியும். how will you get dA by dr? area of a circle is 2 pi r square. So dA by dr is 2 pi r. ஓகே, dr by dt கொஷனில் கொடுத்தாச்சு, ப்ளஸ் 3 centimeter per second square. ஸோ ப்ளஸ் 3 centimeter per second square. இதை சால்வ் பண்ணோம்னா 6 pi r வருது. சரியா? we need to get for radius 10. சரியா? அப்போ இந்த 6 pi rல நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா what will get dA by dt equal to 60 pi. ஓகே, இதோட யூனிட்டும் எழுதணும். dA by dtனா என்னது? மீட்டர் ஸ்கொயர் பர் டைம், ஐ மீன் பர் செகண்ட். சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர், இல்லைனா டைம். இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். சரியா? இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே இந்த யூனிட்டு இதெல்லாமே வந்து நோட் பண்ணணும். சரியா? அடுத்து பார்ப்போம். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். சரியா? நல்லா கவனிங்க, பொறுமையாக படிங்க. இந்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் திங் நோட் பண்ணுங்கள். length x of a rectangle is decreasing. okay, length x of a rectangle is decreasing at the rate of 3 cm per minute. சரியா? ரேட் வந்துடுச்சு. ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு குவான்டிட்டி, பட் அதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும். சரியா? இப்போதைக்கு என்னென்ன நோட் பண்ணணும்னா, எக்ஸ் வந்து லென்த்து டிக்ரீஸிங் at the rate of 3 cm per minute and width வந்து y is increasing at a rate of 2 cm per minute. சரியா? for x equal to 10 and y equal to 6, find the rate of change of perimeter and area. சரியா? ஸோ என்னென்னலாம் இங்கே கன்க்ளூஷன் ஃபைனலாக கொண்டு வந்திருக்கோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் ரொம்ப முக்கியம். சரியா? சின்ன சின்ன விஷயமாக தான் டயக்ராம் போட்டிருங்க. ஸோ லென்த் வந்து எக்ஸு, பிரெத் வந்து ஒய். ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்தாங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லென்த் இஸ் டிக்ரீஸிங் வித் 3 cm per minute. சரியா? அப்போ கொஷின் என்ன கொடுத்தாச்சு? dx change in length by change in time is minus 3 cm per minute. Similarly width வந்து with respect to time வந்து plus 2 cm per minute ஆகுது. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் கொஷனில் given. ஓகே, நம்ம ஃபைனலாக ஆன்சர் இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள். பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ஜாமெட்ரியோடது. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? 2 × l + b. ஸோ இந்த கேஸில் 2 × x + bன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 2 × x + b. நவ் சி, ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். சரியா? கொஷனில் வந்து கிளியராக ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர்னு கொடுத்தாச்சு. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர். சரியா? எத்தனை கேஸ் பாசிபிள்னு மட்டும் பாருங்கள். dp/dx பண்ணலாமா? இதுவும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர் தான். கரெக்டாக? பட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dp/dy பண்ணலாமா? ஃபைனலி dp/dtயும் பண்ணலாம். கரெக்டாக? இதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். கொஷனில் எதை பொறுத்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லவே இல்லை. கரெக்டாக? பட் ஆன்சர் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும். 3 ஆன்சர் இருக்காது இந்த கொஷனுக்கு. புக் கொஷின் தான் இது. ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கு ரீசன் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு 3 பாசிபிள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர் வித் ரெஸ்பெக்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் p வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் பண்ணலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் p வித் ரெஸ்பெக்ட் டு yயும் சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் p வித் ரெஸ்பெக்ட் டு tயும் சொல்லலாம். கரெக்டாக? ஏன்னா கொஷனில் சிம்பிளி தி ஹேவ் மென்ஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர். ஓகே, ஸோ நம்ம 3த்துக்குமே கண்டுபிடிப்போம். சரி, அப்போ இன்னும் கிளியராக இருக்கும் நம்ம கான்செப்ட். ஸோ 3மே கண்டுபிடிப்போம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் p என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் p வித் ரெஸ்பெக்ட் டு x என்னது, y என்னது, dt என்னது, 3மே கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியோட ஈக்குவேஷன் தெரியும்ல, p = 2 × x + y. சரியா? ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் p வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண என்னாகும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. கரெக்டாக? ஸோ ஃபைனலி யூ கெட் 2 × 1 + dy/dx. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க, இதை இப்போ பார்க்காதீங்க. ஓகே, அடுத்து இந்த அடுத்து இதை கவனிங்க. இது முடிஞ்சு dp/dy கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get dx/dy, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 1. ஓகே, ஸோ ஃபைனலாக dp/dy என்ன வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன். அடுத்து p வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோம்னா
dx by dt and dy by dt. புரியுதா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோன்னா என்ன, சிம்பிள் தானே. ஸோ என்ன பண்ணிட்டோம், இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் வி கெட் திஸ் ஈக்குவேஷன். சரியா? என்ன பிரச்சனை, இப்போ நான் 3 ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, கொஷின் உனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றே ஒன்று என்னது, இது தானே. சாரி, கொஷனில் என்ன, கொஷனில் கொடுத்தது என்ன, யூ காட் ஒன்லி டி பை டிடி அண்ட் டிஒய் பை டிடி, கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு அன்னோன்ஸ் என்ன வந்திருக்கீங்க, dy by dx, dx by dy. ஓகே, இது ரெண்டும் அன்னோன், dy by dx and dx by dy. ஓகே, பட் உங்ககிட்ட இருக்க வேல்யூ என்னது, dx by dt, கரெக்டாக? ஸோ we need to convert this thing, ஓகே, into this thing. ஓகே, ஸோ dy by dx வேணும் என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி dy by dx வேணும்னா என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்க ஈக்குவேஷன்ஸை, இந்த 2 ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணணும். இதை மல்டிப்ளை இல்லை டிவைட் பண்ணி you should get dy by dx. சரியா? அப்படி பார்த்தோம்னா can we divide this and this, dy by dt whole divided by dx by dt பண்ணோம்னா will we get dy by dx, obviously, கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு dy by dx வேணும். ஓகே, dy by dx வேணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா dy by dt divided by dx by dt பண்ணிட்டேன். அப்படி பண்ணாக்கா I get dt கேன்சல் ஆகிட்டு only I get dy by dx. ஓகே, ஸோ dy by dt யோட வேல்யூ -2/3 அண்ட் dx by dt யோட வேல்யூ 3, கரெக்டாக? ஐம் சாரி, 2 and 3 ஏதோ வரும். சரி, நெகட்டிவ் சைன் தான் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி யூ கெட் -2/3. ஸோ இது 2/3னா அப்போ dx by dy வந்து இதோட இன்வர்ஸ் 3/2. புரியுதா என்ன பண்ணுறேன்ட்டு? சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. டிவைட் பண்ணி உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வரணும், அவ்வளோதான். சரியா? இருக்கிறத வச்சு டிவைட் பண்ணி வேண்டியதை, அல்ஜிப்ரா மாதிரி தான். சரியா? வேண்டியதை கொண்டு வரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே இருக்கா, dy by dx இருக்குது, dx by dt இருக்குது, dx by dt இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் ஹியர். இந்த எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலி யூ கெட் 2/3. இதில் வந்து dx by dy சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் ஃபைனலி -1. அண்ட் இதில் வந்து இதையும் சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ வந்து -2 சென்டிமீட்டர் பர் மினிட். சரியா? நல்லா நோட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து யூனிட்டே வரலை. ஓகே, there is no unit for this and this. ஏன், பெரிமீட்டரும் ஒரு டிஸ்டன்ஸ், dxும் ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் கேன்சல் பண்ணால் நோ யூனிட். பட் தேர்ட் ஒன் பண்ணுறப்ப we get சென்டிமீட்டர் பர் மினிட். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதுவும் கரெக்ட் ஆன்சர், இதுவும் கரெக்ட் ஆன்சர், இதுவும் கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஜிக்கலாக பார்த்தா இதுவும் மூணுமே கரெக்ட் ஆன்சர். பட் புக் கொஷனில் இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க, புக் பேக்கில் இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. என்ன காரணம், சிம்பிள் லாஜிக். இந்த இடத்துல நீங்கள் இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணாக்கா, இந்த எக்ஸு இண்டிபெண்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக இருந்திருக்கும். பட் நீங்கள் பண்ண இந்த எக்ஸ் அண்ட் வாயுமே என்னாச்சு, டிபெண்ட் ஆன் டைமை பொறுத்து வேரி ஆச்சுல. ஸோ நேச்சுரலி we should not use that quantity which is varying with respect to other quantity. சரி, அன்லெஸ் அண்ட் அன்டில் கொஷனில் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அப்படி பண்ணணும். அப்படி இல்லைனா ஜென்ரலாக எது வந்து மாறாமல் இருக்கோ, இல்லை எது வந்து வேரியபிளோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம dp by dt எடுத்திருக்கோம். சரியா? ஸோ dp by dt எடுத்தால் t வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி, எக்ஸ் வந்து டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கு, y வந்து டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நேச்சுரலி பியும் வந்து டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் டி தான். ஸோ we are using dp by dt as a answer. ஓகே, இதே மாதிரி ஏரியாவுக்கு இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் டு டூ திஸ் மச் ஃபார் ஏரியா. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா டேரெக்ட்லி யூ வில் ஃபைண்ட் dA by dt கண்டுபிடிச்சிருங்க. ஸோ dA by dt பண்ணோம்னா என்ன வரும், ஏரியாவோட ஃபார்முலா என்ன, x into y. ஸோ யூவி மெத்தடில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். யூவி மெத்தடில் பண்ணோம்னா dx by dt into y plus x into dy by dt. கரெக்டு தானே, u dash v plus v dash u. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூவும் உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸும் ஒய்யும் கொஷன்லேயே கிவன். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ கெட் +2 cm² per second. சரியா? இப்படி தான் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம. சரியா? எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் கிளியர் ஆகிடும். இப்போதைக்கு கிளியராக இருக்கா? எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தான் பார்த்துக்கோங்க, ஷேப்ஸை பொறுத்து. ஓகே, எக்ஸசைஸ் இது ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து உங்களோட லாஸ்ட் இயர் புக்கிலேருந்து எடுத்தது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது ரொம்ப பேசிக்ஸ் தான், இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து எக்ஸசைஸில் வந்து கொஷின் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து ஏரியா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நேச்சுரலி யூ ஷுட் நோ எவ்ரி திங், ரைட்? ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் கொடுத்துருங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமான இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதெல்லாம் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். சரியா?
ஒரு சில கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஷினாக இருக்கும். இந்த கொஷினை மட்டும் படிங்களேன், தலை சுற்றலன்னு கேளுங்க. ஓகே, total cost C of x is in inner, okay, associated with production of x unit of an item is given by x equal to number of can. Okay, C of x is given by 0.005 x cube minus 0.02 x square plus 30x plus 5000 something. Find the marginal cost when 3 units are produced, where MC marginal cost is instantaneous rate of change of total cost at any level of output. காமர்ஸ் படித்தவனுக்கே இந்த கொஷின் வந்து ஒன்றும் புரியாது. சரியா, காமர்ஸ் படித்தவனுக்கே இந்த கொஷின் வந்து ஒன்றும் புரியாது. இப்போ வந்து இந்த கொஷின் எப்படி டீகோட் பண்ண போகிறோம், இதுக்காக நம்ம எடுத்து காமர்ஸ் புக்கையாக படிக்க முடியும் இல்லைல்ல. ஸோ கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, இங்கே நம்ம குழப்புற வேர்ட்ஸ் எல்லாம் கவனிங்க. எக்ஸ் யூனிட், சி ஆஃப் எக்ஸ், மார்ஜினல் காஸ்ட், 3 யூனிட், இன்ஸ்டன்டேனியஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஏதாச்சும் இருக்கா? டெஃபினெட்லி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஒன்று இருக்குது. சரியா, வேர் எக்ஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய். இப்போ புரியுது அந்த கொஷினை? ஸோ எக்ஸ் ஒய் இதுதான் உங்களுக்கு தேவை. மார்ஜினல் காஸ்ட்னா என்னென்னு தெரிய தேவையில்ல. சரியா, இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன சொல்லலாம், இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சுன்னு சொல்லலாம். கரெக்டாக. டோட்டல் காஸ்ட்னா என்னென்னு தெரிய தேவையில்ல. சிம்பிளாக டீகோட் பண்ணுங்கள். இதை எக்ஸு இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட். அப்போ இதை எப்படி எழுதலாம்? டோட்டல் காஸ்ட் என்னது? அப்போ இங்கே டோட்டல் காஸ்ட் தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. எக்ஸ் இஸ் அ யூனிட் வேறு எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ். எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது இது. ஸோ உங்கள் டோட்டல் காஸ்ட் இது. திஸ் டோட்டல் காஸ்ட் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் குவான்டிட்டி. இது என்னமா வேணாலும் இருக்கட்டும். சரியா, ஏதோ ஒரு விஷயம், ஆனால் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுவும் இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், அந்த மாதிரி தான். அப்போ டைரக்ட்லி வி கேன் ரைட் இட் as நமக்கு தெரிஞ்ச பாஷையில் d/dc/dxன்னு போட போகிறோம். சரியா, வேறு சின்றது இந்த ஃபங்க்ஷன், இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜஸ்ட் நீட் டு சப்ஸ்டிடியூட் த எக்ஸ் ஹியர். சரியா, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஷின் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கூலாக எப்படி என்ன பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, எக்ஸசைஸ் கொஷின் சால்வ் பண்ணலாம், ஒன்றும் கிளியர் ஆகிடும்.